ஹாய் யூவர்ஸ், வெல்கம் டு நோபல் அக்வாரியா. நம்ம சேனலில் வந்து ரெகுலராக மான்ஸ்டர் ஃபிஷஸ் பற்றி நிறைய நம்ம கண்டென்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆக்சுவலாக வீடியோவில் மித் வர்சஸ் ஃபேக்ட், அதாவது அக்வேரியம் ஹாபியில் வந்து என்னென்ன மித்தெல்லாம் இருக்குது, என்னென்ன ஃபேக்ட்ஸ் இருக்குது, அதாவது ஃபிஷிங் ஹாபியில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது, அது எஸ்பெஷலி மான்ஸ்டர் ஃபிஷஸில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா இல்லை உண்மையான ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக நம்ம சேனல் ஆரம்பித்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 6 to 8 months ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு நிறைய ரெஸ்பாண்டஸ் வருது. ஆக்சுவலாக சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஆக்சுவலாக வந்து அந்த ஃபன்னியாக இருக்கிற வீடியோஸை விட கொஞ்சம் வந்து இன்ஃபர்மேஷனல் வீடியோஸ் வந்து இன்னும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் நான் மட்டுமே கொடுத்துட்டு இருந்தா அது கொஞ்சம் போரிங்காக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு இது. ஸோ வந்து கொஞ்சம் ஃபன்னியாகவும் கொண்டு போகலாங்கிறக்காக தான் நடுவில் சில மீம்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ஆடும் பண்ணுறேன். ஸோ அப்படின்னு நம்ம டாப்பிக்கில் போகலாம் வாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு டாபிக் என்னன்னா வந்து மித் வர்சஸ் ஃபேக்ட். அது என்னப்பா மித், அது என்னப்பா ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம டேங்க் இதான் மெயின் டேங்க், ஓகேங்களா? இப்போ நம்ம மெயின் டேங்க்ல வந்து இவ்வளோ ஃபிஷஸ் நம்ம வச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஃபிஷஸ்லேயே வந்து பார்த்தோன்னா என்னென்ன ஃபேக்ட் இருக்கு, என்னென்ன மித் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம கிட்ட வந்து ஆஸ்கர் இருக்கு, ஓகேங்களா? இப்போ ஆஸ்கர் ஃபிஷ்ல வந்து பார்த்தோன்னா என்னென்ன மித் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம்னா, பார்த்தோன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ளவரான்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆஸ்கர்ஸ் வந்து நீங்க வந்து மற்ற எந்த ஃபிஷ் கூடயும் வைக்க முடியாது. இவங்கெல்லாம் வந்து சிஸ்லட் வெரைட்டி. ஸோ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா நீங்க வந்து தனியா தான் வைக்கணும். இல்ல நீங்க வச்சீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய சைஸ் டேங்க் கொடுக்கணும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு காலனி ஆகோ ஒரு குரூப் ஆகோ இந்த மாதிரி வைக்க முடியாதுங்கிற மாதிரிலாம் நிறைய மித்து இருக்கு. அதெல்லாம் சும்மா தான், சரிங்களா? ஏன்னா நீங்க ஆஸ்கர் ஃபிஷஸை வந்து இந்த மாதிரி கம்யூனலாவே வைக்கலாம். இங்க பாருங்க நம்ம டேங்க்ல இப்போ நம்ம ஆஸ்கர் ஃபிஷ் பாத்தீங்கன்னா பாக்குவா இருக்கட்டும், அரோவானாவா இருக்கட்டும், தென் நம்மளுடைய செனகல், அப்புறம் கேட்ஃபிஷ் வெரைட்டி, இவங்க எல்லாரும் கூடயும் சேர்ந்துதான் இருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து இந்த மித்துக்கு காரணம் என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் அக்வாரிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஃபிஷ்ஷை எடுக்கிறாங்க. இப்போ வந்து ஷாப்ல கொடுக்கும்போது இந்த ஃபிஷ் நீங்க தனியா வைக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கறனால அந்த ஃபிஷ் அவங்க அது தனியா மட்டுமே வைக்கிறாங்க. ஸோ வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து திங்க் பண்ணிக்கிறாங்க, ஓகே இப்போ நம்ம ஆஸ்கர் ஃபிஷ் வாங்குறோம், ஸோ வந்து இது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா தனியா மட்டும்தான் இருக்கும். நம்ம மற்ற ஃபிஷஸ் கூட வந்து கம்யூனலாவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஸ்பேஸ், அதாவது ஒரு 4 feet டேங்க்லையோ ஒரு 6 feet டேங்க்லையோ ஃபிஷ்ஷை வந்து வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ ஆஸ்கர் டேங்க் மினிமம் டேங்க் சைஸ் வந்து உங்களுக்கு 4 feet இருந்தாலே போதும். இல்ல கொஞ்சம் ரொம்ப நல்ல சைஸ் ஒரு அடல்ட் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் ஒரு என்விரான்மெண்ட் கொடுக்குறது 5 feet, ஓகேங்களா? 6 feetங்கிறது ரொம்ப பெரிய டேங்க் தான் நான் சொல்லுவேன். ஸோ வந்து இப்போ ஆஸ்கர் ஃபிஷ்க்கு ஒரு 2 பேருக்கு நான் சொல்றேன், நிறைய ஃபிஷஸ் சொல்லல, 2 பேருக்கு மட்டும் நான் சொல்றேன். அதே மாதிரி ஆஸ்கர்ஸ் வந்து எப்ப ரொம்ப அக்ரெசிவா மாறும்னா, நீங்க டேங்க் டெக்கரேஷன்ஸ் வந்து ரொம்ப நிறைய வைக்கும் போது. ஸோ வந்து அந்த ஃபிஷ் என்ன பண்ணும்னா ஒவ்வொரு ஸ்பாட்டா எடுத்துக்கும், ஓகேங்களா? ஒவ்வொரு ஸ்பாட்டா வந்து ஃபிஷஸ் எடுத்துக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்க ஒரு டெரிட்டரி வைக்கிறீங்களா, அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் வந்து தன்னுடைய ஒரு காலனியா இது பண்ணிக்கும். அப்போ அது பக்கத்துல வர ஃபிஷஸை வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 ஆஸ்கரும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்து அட்டாக் பண்ணும், அந்த இடத்துல எக்ஸ் வைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். நம்ம பர்சன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சிச்லெட் ஃபேமிலி ஆஸ்கர்ஸா இருக்கட்டும், ஃப்ளவரான்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து ரொம்ப அக்ரெசிவா இருக்கும். டேங்க்ல ஒரு ஃபிஷ் விட்ட உடனே டக்குன்னு போய் அட்டாக் பண்ணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்க இந்த சிச்லெட் ஃபேமிலி ஃபிஷஸையும் வந்து நீங்க குரூப்பாவோ காலனியாவோ தைரியமா நீங்க வைக்கலாம். ஜஸ்ட் நீங்க வந்து ப்ராப்பர் இதெல்லாம் பண்ணா போதும். இப்போ ஃபேக்ட் படி என்னன்னு பார்த்தோம்னா, இந்த டேங்கே எக்ஸாம்பிள் வைக்கலாம், சரிங்களா? இப்போ வந்து இந்த 2 ஃபிஷ்ஷுமே வந்து ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கும்போது நான் வாங்கினேன். ரொம்ப சின்னதா இருக்கும்போதும் நான் வாங்கல, ரொம்ப பெரிய ஆஸ்கரா இருக்கும்போது நான் வாங்கல. மீடியம் சைஸா இருக்கும்போது இந்த 2 ஆஸ்கரையும் நான் வாங்கினேன். வாங்கிட்டு நான் என்ன பண்ணேன்னா, இதே கொஞ்சம் எப்படி சொல்றது, இந்த சேம் ஏஜ் கைண்ட் ஆஃப் இருக்கும்போதே இந்த அரோவானாவா இருக்கட்டும், இந்த பாக்கு, இந்த செனகல், இவங்க எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டேன், ஓகேங்களா? அதே டைம்ல தான் கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிட்டத்தட்ட சேம் ஏஜ் லிமிட் தான், ஒரு 1 year 1.5 year அப்படி இருக்கும்போதே வச்சுக்கோங்களேன். அப்படியே நான் வாங்கிட்டு இந்த டேங்க்ல அப்படியே விட்டுட்டேன். இனிஷியல்ல வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சின்னதா சேஸ் பண்றது இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்போ அதை வந்து நான் என்ன பண்ணேன்னா ஃபீடிங் நல்லா கொடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ வந்து நீங்க அக்ரெஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஃபீடிங்கை வந்து பார்த்தோன்னா ஒரு டெக்னிக்கா யூஸ் பண்ணலாம். நீங்க நல்லா ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அக்ரெசிவ் ஃபிஷஸோட அக்ரெஷன்ங்கிறது வந்துடும், கீழே வந்துடும், ஓகேங்களா? ஆனா நீங்க பிரேட்டர் ஃபிஷ்ட்டு அந்த மாதிரி அதை பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நீங்க ஒரு பெரிய பிரேட்டர் வச்சிருக்கீங்க, கூட வந்து பார்த்தோன்னா அந்த பிரேட்டரோட வாய்க்குள்ள போற மாதிரி நீங்க ஃபிஷஸ் வச்சிருக்கீங்கன்னா ஷுவரா அந்த பிரேட்டர் ஃபிஷ் வந்து கூட இருக்கிற ஃபிஷ்ஷை வந்து அட்டாக் பண்ணிடும். நீங்க வந்து இதை நான் வந்து என்ன சொல்றேன்னா கிட்டத்தட்ட மீடியம் எப்படி சொல்றேன், 2 ஃபிஷ்ஷுமே வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் சைஸுங்கிற மாதிரி இருக்குது. அப்போ வந்து எனக்கு இந்த ஃபிஷஸோட அக்ரெஷனை வந்து நான் வந்து கண்டெயின் பண்ணணும் அப்படின்னா இந்த டெக்னிக் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ பாக்கு, சரிங்களா? பாக்கு வந்து எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா இது வந்து ஒரு பிரானா, ஓகேங்களா? இது வந்து பிரானா ஃபேமிலி சேர்ந்த ஃபிஷ் தவிர என்னோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃபர் ஆகும், ஓகேங்களா?
ஏன்னா பிரானாஸ் மோஸ்டா வந்து பார்த்தோன்னா குரூப்பா இருக்கிறதுக்கு தான் விரும்பும். ஆனா பாக்கூஸை வந்து நீங்க தனியா ஒரே ஒரு பாக்கு கூட மட்டும் வச்சுக்கலாம். அந்த பாக்கு வந்து மென்டலியா இருக்கட்டும் இல்ல பிசிக்கலியா இருக்கட்டும் பெருசா வந்து பார்த்தீங்கன்னா எந்த பாதிப்புமே இருக்காதுக்கு. ஆனா பிரானாஸ் அப்படி இல்லை. பிரானாஸை வந்து நீங்க பிளாக் பிரானா விட்டுருங்க, அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா அது தனியா நீந்துற மாதிரி டைப் தான் அது. அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஃபிஷ். மற்ற எல்லா பிரானா ஃபேமிலியுமே வந்து உங்களுக்கு ஸ்கூலிங் டைப், அதாவது ஒன்னா போய் நீந்துறது, ஒன்னா போய் வேட்டையாடுறது, இந்த மாதிரி இருக்கும். ஆனா பாக்கூஸை நீங்க தனியா வைக்கலாம். ஒரு டேங்க் இருக்குது, எனக்கு வந்து இண்டிவிஜுவலா நான் ஒரு பாக்கு வைக்கலாம்னு நினைச்சா நீங்க வைக்கலாம். அது பிரானா மாதிரி கிடையாது. அதே மாதிரி இவங்களுக்கு பிரானாஸ் மாதிரி ரேசர் ஷார்ப் டீத் இல்ல. இவங்களுக்கு வந்து நம்மள மாதிரி பிளண்டான ஹியூமன் மாதிரி டீத் தான் இருக்கு. பிளண்டான டீத் தான் இருக்கும். இவங்களுடைய டீத் ஸ்ட்ரக்சருமே கிட்டத்தட்ட கொஞ்சம் ஹியூமன்ஸ் மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. தென் இவங்களுக்கு வந்து அந்த சைஸிங் டேங்க் சைஸுங்கிறது பெருசா தேவைப்படும் பிரானாஸை விட. ஏன்னா இவங்க மினிமம் வந்து 3 feet சைஸ் வரைக்கும் கூட போகலாம். காயின் இப்படி ஹைட்டாவும் இப்படியும் வளருவாங்க, அதே மாதிரி இந்த லென்த்லயும் வளருவாங்க, ஹைட்டாவும் வளருவாங்க. ஓகேங்களா? ஸோ பாக்கூஸ்ட இந்த ஒரு மித்து இருக்கு. பாக்கூஸ் வந்து தனியா வைக்கக்கூடாது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பாக்கூஸை வைக்கலாம். அதே மாதிரி இவருங்க, சரிங்களா, அரோவானா ஃபிஷ் பாருங்க, அவர் டச் பண்ணோன்னு டக்குன்னு விலகி போறாரு. அரோவானா ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சென்சிட்டிவ்னு நினைக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ்னு நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு கிடையாது. அதே மாதிரி அரோவானா ஃபிஷ் வந்து நீங்க தனியா தான் வச்சாகணும். எல்லா வீட்டுக்கும் நம்ம போனோம்னா இந்த ஃபிஷ் தனியா தான் இருக்கும், இந்த ஃபிஷ் கூட எந்த ஃபிஷ் விட்டாலும் அதை அட்டாக் பண்ணிரும், இது பயங்கரமான ஃபிஷ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலா வந்து அரோவானா ஃபிஷ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜென்டிலான ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் தான். ஓகேங்களா? மான்ஸ்டர் ஹாபிலே வந்து உங்களுக்கு ஒரு ஜென்டிலான ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அது அரோவானாவா தான் இருக்கும். ஓகேங்களா? அது வந்து தனக்கு தேவைப்பட்டா மட்டும்தான் வேட்டையாடுற டைப். ஓகேங்களா? மற்ற ஃபிஷ் கூட வந்து இன்னொரு ஃபிஷ்ஷை வந்து சீன்றக்காக கூட கடிச்சு பார்க்கும். ஆனா அரோவானா அப்படி கிடையாது. ப்ராப்பரா தனக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் அதை எடுத்துக்கும். நீங்க அரோவானாஸ் வைக்கும் போது என்னென்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னா, டாப் வந்து பார்த்தோன்னா நல்லா ப்ராப்பர் டாப் கொடுத்தாகணும். நீங்க டாப் வந்து ப்ராப்பரா கொடுக்கலைன்னா ஃபிஷ் ஷோரா வந்து ஜம்ப் பண்ணிடும். ஏன்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து ஜம்பிங் கேப்பபிலிட்டிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபிஷ்ஷுக்கு டேங்க் லென்த் வந்து ரொம்ப முக்கியங்க. இந்த டேங்க் சைஸ் ரொம்ப இதுக்கு கம்மி தான். மினிமம் இதுக்கு 6 feet டேங்க் நீங்க கொடுக்கணும். சரிங்களா? இந்த சைஸ்க்கே நான் வந்து டேங்க் அப்டேட் பண்ணணும். நான் ஃபியூச்சர்ல அப்டேட் பண்ணிடுவேன். இந்த 4 feet டேங்க் இவன் வந்து ஒரு அடி கம்மியா இருக்கும்போது இவனுக்காக வாங்கினது. இப்போ இது பத்தாது, இவனை மான்ஸ்டர் பாண்டுக்கு மாத்தணும். ஆனா இப்போதைக்கு இந்த டேங்க்ல இருக்கிறதுனால நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இந்த டேங்க் சைஸை இவனுக்கு அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ ஷுவரா நீங்க அரோவானாக்கு டேங்க் லென்த் வந்து அதிகமாக கொடுக்கணும். மினிமம் 6 feet கொடுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து டேங்கோடைய ஹைட்டும் ஓரளவுக்கு இருக்கணும். மினிமம் ஒரு 2.5 feet இருக்கணும். தென் வித் அந்த அரோவானா திரும்பறக்கும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு 2 அடி இல்லாட்டி 2.5 அடி இருக்கணும். ஓகேங்களா? அப்பதான் ஃபிஷ் வந்து ஒரு ஸ்ட்ரெச் எடுத்து அங்க போய் இந்த ஃபிஷ் திருப்பி வர முடியும். இல்லைன்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னா, உங்களுக்கு இந்த அரோவானா ஃபிஷ்ட டெயில் பைட்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஃபிஷ் இப்படி போய் ரொட்டேஷன் பண்ணது இல்ல, இந்த ஃபிஷ் தன்னோட வாழையே வந்து திருப்பியும் பார்க்கும்போது தான் வாழை வந்து திருப்பியும் கடிச்சுக்கும். சரிங்களா? இந்த ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி நீங்க ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே போய் எடுக்கிற மாதிரி அரோவானா ஃபிஷ்க்கு போட்டீங்கன்னா இந்த ஐ டிராப்பிங் டிசீஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? டிராப் ஐ டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டிசீஸும் அரோவானாக்கு வரும். அதுவும் இல்லாம நீங்க அரோவானாஸ் ஆட் பண்ணும்போது ஏசியன் அரோவானா வச்சிருக்கீங்கன்னு வைங்களேன், 2 அரோவானா ஆட் பண்ணலாம். ஏசியன் அரோவானாவா இருந்தா கூட எப்படி ஆட் பண்ணோம்னா, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் சைஸ் பெருசா கொடுத்து அந்த 2 ஃபிஷ்ஷும் வந்து ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கும்போது கொண்டு வாங்க. ரெண்டுமே அடல்ட்டா இருக்கும்போது டைரக்டா வந்து ஒரு டேங்க்ல ஆட் பண்ணீங்கன்னா எந்த ஃபிஷ்ஷா இருந்தாலுமே அடைச்சுக்குங்க. சரிங்களா? ஸோ வந்து அரோவானா ஃபிஷ்லையுமே ஒரே மாதிரி அரோவானாஸா வந்து 2 அரோவானாஸ் ஒரு டேங்க்ல வைக்கலாம். அதை நீங்க எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றீங்க அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்கு. ஓகேங்களா? தென் செனகல்ஸ். ஓகேங்களா? செனகல்ஸ் பாக்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிராகன் மாதிரி. ஜூம் பண்ணுங்களா, இங்க வாங்க, இந்த ஃபிஷ்ஷை ஜூம் பண்ணி பாருங்க. இந்த ஃபிஷ்ஷை நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ வந்து ரொம்ப ஒரு மான்ஸ்டர் மாதிரி, இந்த முதுகுல எல்லாம் வந்து பயங்கரமா ஸ்பைக்ஸ் இருக்கிற மாதிரி இப்படிலாம் இருக்கும். ஆனா ஆக்சுவலா செனகல்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு சாஃப்ட் மான்ஸ்டர்னே சொல்லலாங்க. ஏன்னா இந்த செனகல்ஸ் அவ்வளவு சீக்கிரம் இன்னொரு ஃபிஷ் கூட ஃபைட் பண்ணாது, பெருசா மற்ற ஃபிஷ்ஷை பைட் பண்ணாது. கரெக்டா வந்து வாய் சைஸுக்கு போற மாதிரி ப்ரே இருக்கா, வாய்க்கு பக்கம் வருதா புடிச்சிரும், அவ்வளவுதான். அதனோட கேரக்டர் அவ்வளவு மட்டும்தான். சரிங்களா? மற்றபடி பெருசா வளர்றதுக்கும் ரொம்ப டைம் ஆகும். மற்றபடி பாக்குறதுக்கு வேணா அக்ரெசிவா தெரியலாம், ஆனா அந்த மாதிரி கிடையாது. ஆனா இதுலயே வேற ஃபிஷஸ் எல்லாம் இருக்கு. பாக்குறதுக்கு சின்னதா இருப்பாங்க, எலி மாதிரி இருப்பாங்க. அவங்க ஆனா பண்ற சேட்டையெல்லாம் தாங்க முடியாது. அது யார் நான் காமிக்கிறீங்க வாங்க. உன்னைத்தான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன், விட மாட்டேன், உன்னைய அடிச்சு கொள்ளாம விட மாட்டேன். பாக்குறதுக்கு இவ்வளவு பெருசு தான் இருக்கு. ஆனா இந்த ஃபிஷ் வந்து அவ்வளவு ஒரு எப்படி சொல்றதுன்னா
அவ்வளோ ஒரு டேஞ்சரஸான ஃபிஷ்ஷா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஜூம் பண்ணுங்க இன்னொரு நான் காமிக்கிறேன் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு இந்த ஃபிஷ்டான்னு. இந்த ஃபிஷ்ஷோடைய இந்த 2 சைடு ஃபின்ஸையும் பாருங்களேன். இந்த 2 பக்கம் கொடுத்துருக்க அந்த ஃபின்ஸை மட்டும் பாருங்க. 2 சைடு கொடுக்குற ஃபின்ஸ்ல எவ்வளோ ஷார்ப்பான ஒரு ஸ்பைக்ஸ் இருக்கும் தெரியுங்களா? இங்க பாருங்களேன். டாப் ஆங்கிள் காமிக்கிறேன் பாருங்க. முதுகுலையா இருக்கட்டும், இந்த சைடு அந்த சைட்ல வர அந்த ஃபின்ஸ்லையா இருக்கட்டும், இல்லாட்டி ஃப்ரண்ட்ல வர ஃபின்ஸ்லையா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து ஷார்ப்பான உங்களுக்கு வந்து கிளாஸ் மாதிரி இருக்கும், ஒரு ஸ்பைக் மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரு ஃபிஷ் வந்து இந்த ஃபிஷ்ஷை பிடிக்க வருதுன்னா இந்த ஃபிஷ் என்ன பண்ணுன்னா அந்த முன்னாடி இருக்கிற 2 ஸ்பைக்கு இப்படி பண்ணிடும். ஸோ அந்த ஃபிஷ்ஷால இந்த ஃபிஷ்ஷை வந்து முழுங்கவும் முடியாது. அதே மாதிரி இந்த ஃபிஷ் இருக்கிற சைஸுக்கு 3 மடங்கு இதை விட பெருசா இருக்கிற ஃபிஷ்ஷை வந்து இது சேஸ் பண்ணும். சரிங்களா? இது மற்ற எந்த கேட் ஃபிஷ்டும் இல்லாத அளவுக்கு இதுக்கு அக்ரஷன் இருக்கு. இப்ப இந்த ஃபிஷ் இந்த செனகலா இருக்கட்டும், இந்த டேங்க் கிளீனரா இருக்கட்டும், இந்த பாக்குவியா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இது துரத்தும். ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு வந்து அந்த அக்ரஷனுங்கிறது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். பயங்கர டெரிட்டோரியலாவும் இருக்கும். பாக்குறதுக்கு இது ஒண்ணுமே, இதுக்கு வந்து டீத் கிடையாது, வாயை வந்து பெருசா திறக்க முடியாது. எப்படி சொல்றது, பயங்கரமான ஒரு அப்பியரன்ஸ் இல்ல. இதோட மேக்ஸிமம் சைஸே இவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் நீங்க நினைச்சு இந்த ஃபிஷ் வந்து ஒரு ரொம்ப சாதுவான ஃபிஷ், இதை வந்து நம்ம கோல்டு ஃபிஷ் கூட வச்சுக்கலாம், இதை வந்து நம்ம கோய் ஃபிஷ் கூட வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சா நீங்க வாங்குவீங்க. ஆனா இதுகிட்ட பயங்கரமான டெரிட்டோரியல்னஸ் இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இப்ப நீங்க வந்து வேற ஃபிஷஸ் எப்படி சொல்றதுன்னா, இந்த இடத்துல டேங்க் கிளீனர். ஓகேங்களா? பிக்கஸ்ட் மித்துங்க இது, வந்து காமனா எல்லா அக்வாரிஸும் வந்து பண்ற மிஸ்டேக். ஓகேங்களா? டேங்க் கிளீனர்ஸ் ஜூம் பண்ணுங்க வாங்க, இவரை காமிங்க. டேங்க் கிளீனர்ஸ் நல்லா ஃபுல் பாடி காமிங்க பாருங்க. இப்போ டேங்க் கிளீனர்ஸ் பத்தி சொல்லணும்னா, இவங்க வந்து டேங்க்ல இருக்கிற வேஸ்ட் எல்லாத்தையுமே சாப்பிட்டுருவாங்க. தென் வந்து வாட் டு சே, டேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எப்படி சொல்றது வேஸ்டே கிரியேட் ஆகாது, இருக்கிற எல்லா ஆல்கேவையும் இவங்களே வந்து எடுத்துப்பாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இவங்க ஆக்சுவலா மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஆல்கே, ஒரு 30 to 40% ஆஃப் ஆல்கேயை இவங்க சாப்பிடுவாங்க. மற்றபடி இவங்க வந்து ஃபிஷ் ஃபுட்டு, இந்த ஃபிஷ்ஷுக்கு போடுற ஃபுட்டு, சில டைம் ஃபிஷ் வைக்கிற எக்ஸு, அப்புறம் வந்து சில நேரம் சிக்கா இருக்கிற ஃபிஷ் மேல போய் உட்காந்து அவங்கள வந்து இது பண்றது, அவங்க மேல இருக்கிற அந்த தோல் இதெல்லாம் இது பண்றது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க பண்ணுவாங்க. இவங்களுமே ஒரு டேஞ்சர் கேட்டகரியில தான் வருவாங்க. சரிங்களா? ஆனா மான்ஸ்டர் ஃபிஷஸ் கூட ஓரளவுக்கு வைக்கலாம். ஏன்னா மான்ஸ்டர் ஃபிஷஸ் வந்து அவ்வளவு சீக்கிரம் இவங்களால அட்டாக் பண்ண முடியாது. இவங்களையுமே வந்து மான்ஸ்டர் ஃபிஷஸால அவ்வளவு சீக்கிரம் வந்து பார்த்தோன்னா போய் அட்டாக் பண்ணி டேமேஜ் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு நல்ல சாய்ஸஸ் தான் மான்ஸ்டர் ஃபிஷஸ்ன்னு வரும்போது. நார்மல் ஃபிஷஸ் கூட நீங்க ஒரு கோல்ட் ஃபிஷ் டேங்க் வைக்கிறீங்கன்னா அதுல வந்து இந்த டேங்க் கிளீனர், சரிங்களா, இந்த நார்மல் காமன் பிளக்கோ வந்து ரெக்கமெண்டபிள் கிடையாது. ஏன்னா அவன் வேகமா வளர்ந்துருவான். ஓகேங்களா? மான்ஸ்டர் ஃபிஷஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய growth வந்து அவங்களுக்கு ஈக்குவலா தான் இருக்கும். இது வந்து ஒரு காமன் டாபிக். தென் இப்போ நம்ம இந்த டேங்க்ல இருக்கிற எல்லா ஃபிஷஸுமே வந்து கவர் பண்ணிட்டோம். இதே மாதிரி வந்து இன்னும் 2-3 ஃபிஷஸ் இருக்கு. சரிங்களா? அவங்கள பத்தி நான் சொல்றேன். நம்ம அப்படியே மேல போய் பார்க்கலாம். நம்ம மேல இருக்கிற டேங்க்ல தான் அவங்க இருக்காங்க. அவங்கள போய் நான் காமிக்கிறேன் வாங்க. அப்படியே மேல போலாம் வாங்க. ஆக்சுவலா ஏன் இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக் நான் சூஸ் பண்ணேன்னா, சரி நம்ம ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற விஷயங்களே பேசுறமே, கொஞ்சம் டிஃப்ரெண்டா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு நான் செட் பண்ண அந்த டாபிக்கை. வாங்க அப்படியே போலாம் வாங்க. மேல இருக்கிற டேங்க் வந்துட்டோம். ஆக்சுவலா வந்து நான் அவங்களுக்கு காமிக்கிறதா சொன்ன ஃபிஷஸ் வந்து இவங்க கிடையாது, அவங்க இன்னொருத்தவங்க. இவங்களையும் அப்படியே நம்ம காமிச்சுக்கலாம். இந்த ஃபிஷஸ் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜூம் பண்ணுங்க வாங்க. இவங்களை ஆக்சுவலா வந்து நான் நிறைய வீடியோஸ்ல காமிச்சிருக்கேன். இவங்க வந்து ஜெயன் கௌராமின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவரையும் உங்களுக்கு தெரியும். இவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் நம்ம சேனல்லே. சரிங்களா? இந்த ஃபிஷ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இவன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப அட்ராசிட்டிஸ் பண்றவர் இவர் தான். சரிங்களா? இங்க பாருங்க, கேமராக்கே வராரு பாருங்க. தென் நம்மளோட இந்த பேர். ஓகேங்களா? இவங்க நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே வந்து நம்ம சேனலோட வால்பேப்பர்ல கூட இருப்பாங்க இந்த 2 பேரும். சரிங்களா? இவங்களை வந்து ஆக்சுவலா சேலுக்கு கூட நான் காமிச்சிருக்கேன். இந்த 2 ஃபிஷஸ் ஓகே. இவங்கள்ல என்னப்பா மித்து இருக்கு, இது வந்து ஓரளவுக்கு காமனான ஃபிஷ் தானே, இவங்க கிட்ட என்ன மித்து இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. கொஞ்சம் இப்படி வாங்க நான் சொல்றேன். ஆக்சுவலா வந்து இந்த ஃபிஷஸ்ல என்ன மித்து இருக்குன்னா, ஜெயன் கௌராமி. ஓகே, ஃபர்ஸ்ட் கௌராமின்னு எடுத்தோன்னு என்ன நினைச்சிடறாங்க எல்லாருமே, இந்த ஃபிஷ் வந்து இவ்வளவு பெருசு தான் வளரும், இவ்வளவுதான் வளரும். ஆக்சுவலா கௌராமி ஸ்பீஷிஸ்லேயே வந்து ஃபிஷஸ் வந்து 2 அடி வளர அளவுக்குலாம் இருக்கு. ஜெயன் கௌராமிஸ் தான் அதுக்கு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். சரிங்களா? இந்த ஃபிஷஸ் நீங்க வந்து சின்னதுல பார்க்கும்போது ஓகே, இது மற்ற கௌராமிஸ் மாதிரி இவ்வளவு பெருசு தான் இருக்கும், இதை தாண்டி போகாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா வந்து ஜெயின் கௌராமியில வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. கிரே கௌராமி, ரெட் டெயில் ஜெயின் கௌராமி, ஸ்பாட்டட் கௌராமி. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ வந்து நீங்க வந்து ஒரு ஜெயின் கௌராமி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா,
அது வந்து அந்த சைஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரீ மெச்சூரா தெரியும். ரொம்ப வந்து எப்படி சொல்றதுன்னா அந்த இவ்வளவு பெருசா இருக்கும்போது அந்த ஃபிஷ் வந்து ரொம்ப வந்து யங் ஏஜ்ல இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? மினிமம் சைஸ் இருக்கும்போதே இவ்வளவு பெருசா இருக்கும் அந்த ஃபிஷ். பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு யங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். மத்த கௌராமிஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது அதே மாதிரி இந்த ரெண்டு ஃபிலமெண்ட்ஸ் வருதுல இவங்க ரெண்டு பேருக்கும் அது ரொம்ப திக்கா இருக்கும். அது நார்மல் கௌராமிஸ்க்கு வந்து ரொம்ப மெல்லிசா இருக்கும். வேற இந்த ஜெயிண்டா வரக்கூடிய கௌராமிஸ்க்கு வந்து அது நல்லா ஒரு சின்ன வயசா இருக்கு, சின்னதா இருக்கும் போது அதுக்கு நல்லா திக்கா இருக்கும். ஸோ அதை வச்சு இது ஒரு ஜெயின் ஸ்பீசிஸ் நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கு ஒரு மித்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜெயின் கௌராமியை வந்து மேல் அண்ட் ஃபீமேல் வந்து கலந்து வைக்க முடியாது, இல்லாட்டி 2-3 கௌராமி வந்து சேர்த்து வைக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலி இவங்களையுமே நீங்க கம்யூனலா விடலாம். இந்த ஃபிஷஸ்க்கு ஏத்த மாதிரி கம்யூனல் ஃபிஷஸ் கூட சேர்த்து விடலாம். இதுல வந்து நான் ஒரு கேட் ஃபிஷ் கூட விட்டுருக்கேன். இது வந்து ஒரு ஆப்பிரிக்கன் கேட் ஃபிஷ். ஓகேங்களா? இந்த ஃபிஷ் கூட வந்து தாராளமா ஜெயின் கௌராமி விடலாம். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே நல்லா ஒரு ஹார்டான ஸ்பீஷிஸ், கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங். ஓகேங்களா? ஸோ வந்து இவங்க கூட தாராளமா இந்த ஃபிஷ்ஷை வந்து விடலாம். அதே மாதிரி இது கூட டேங்க்லேயும் நான் விட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து நீங்க ஆக்சிஜன் பம்ப் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா பிகாஸ் ஜெயின் கௌராமிஸா இருக்கட்டும் இல்ல கேட் ஃபிஷ்ஷா இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து நம்மள மாதிரியே மேல வந்து ஆக்சிஜன் எடுத்துட்டு உள்ள போற டைப். ஸோ ஷுவரா வந்து இவங்களுக்கு ஆக்சிஜன் பம்ப் தேவை கிடையாது. நீங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோம்னா ஆக்சிஜன் பம்ப் நான் கொடுக்குறேன், ஏன்னா வந்து இன்கேஸ் வாட்டர் வந்து ரொம்ப கண்டாமினேட் ஆயிருச்சு, அப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாட்டர் சர்க்குலேஷன் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க கொடுக்கலாம். அந்த கேஸ்க்கு நீங்க கொடுக்கலாம். பட் ஆனா அது மாதிரி கிடையாது. இதுக்கு வந்து ப்ராப்பரா ஆக்சிஜன் பம்ப் வேண்டாம்னு நான் சொல்லுவேன். தென் இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு டேங்க் கிளீனர் ஆட் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த டேங்க் கிளீனர் ஏன் வந்து என்னோட எல்லா டேங்க்லையுமே இந்த டேங்க் கிளீனர் இருக்கும், ஏன்னா இவனை வந்து எல்லா டேங்க்லையுமே நீங்க போட்டுடலாம். மான்ஸ்டர் வெரைட்டியில் நான் சொல்றேன். ஏன்னா இவன் வந்து எல்லா டேங்க்லையுமே அடாப்ட் ஆயிடுவான். உங்களுக்கு வந்து எந்த அட்டாக்கா இருக்கட்டும் இல்ல இவன் வந்து ஃபிஷஸ் அட்டாக் பண்றதா இருக்கட்டும், இந்த ரெண்டு கேட்டகரியில கம்பேர் பண்ணும்போது டேங்க் கிளீனர்ஸ் வந்து எனக்கு ஒரு கோ டு ஃபிஷ்ஷா தான் இருந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஃபீடிங் இப்போ இந்த ஃபிஷ்ஷை சைஸ் பார்த்த உடனே நீங்க என்ன நினைச்சுப்பீங்க, ஜெயின் கௌராமிஸ் வந்து பயங்கரமா போய் வந்து ஃபிஷ்ஷை அட்டாக் பண்ணி இது பண்ணும். ஆனா ஜெயின் கௌராமிஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு பியூர் வெஜிடேரியன் தான். ஓகேங்களா? இவன் வந்து தக்காளி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டா கூட சாப்பிடுவான். அதே மாதிரி இந்த ஃபிஷ் வந்து என்ன பண்ணும்னா மற்ற ஃபிஷ்ஷை கடிக்கிற ஹேபிட்டும் இருக்குது. நம்ம சில நேரம் கை வச்சா கூட பயங்கரமா அதுக்கு வந்து அக்ரெசிவா ரியாக்ட் பண்ற கேரக்டரும் கூட பாருங்க இந்த ஃபிஷ்ஷுக்கு இருக்கு. இங்க பாருங்க என் கைக்கு ரியாக்ட் பண்றான் பாருங்க, இங்க பாருங்க, தெரியுதுங்களா? ஸோ இதுக்கு காரணம் வந்து டெரிட்டோரியல்னஸ். இந்த ஃபிஷ் வந்து போய் கடிக்கிற மீனுக்கு சொல்ல அர்த்தம் கிடையாது. இந்த ஃபிஷ் கொஞ்சம் டெரிட்டோரியலா இருக்கும். எல்லா கௌராமியுமே கொஞ்சம் டெரிட்டோரியலா தான் இருக்கும். என் எல்லைக்குள்ள நீ வர்றியா அப்படிங்கிற மாதிரி அது இருக்குமே தவிர மற்ற ஃபிஷ்ஷை போய் அட்டாக் பண்ற ஃபிஷ் இது கிடையாது. ஆனா சின்னதா வந்து பாத்தீங்கன்னா சும்மா அந்த பைட் பண்றதா இருக்கணும், சேஸ் பண்றது, இந்த மாதிரி கேரக்டர் இருக்கு இதுக்கு. ஓகேங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டேங்க்ல போலாம். அந்த டேங்க்ல தான் நம்ம இது வரைக்கும் பார்த்ததுலே வந்து கொஞ்சம் பெரிய மித் அப்படி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். வாங்க.